சொல்லுங்க ஐயா. நன்னிராட்டு விழாவில் நான் பங்கேற்க விருப்பப்பட்டேன். ஆனா சேகரிகள் கெடுபிடிக்கும் விளம்பரம் அதிகமாக வல்லக்கோட்டை போல சொல்லிட்டு உங்க மீது தமிழிசை விமர்சனம் வச்சிருக்காங்க. தமிழிசை நேர்ல பார்க்கும்போது நல்லா பேசுறாங்கப்பா. மண்டைக்காரில் இருந்தப்ப கூட என்கிட்ட கூட குடமுள்ள கலந்துனாங்க. அண்ணா அற்புதமான ஏற்பாடுனா நல்லா பண்ணியிருக்கீங்கன்னாங்க. பெரிய கலவரம் வரா மாதிரி இருந்ததுன்னா நல்லா பேசி பேசி செட்டில் பண்ணி நல்லா பண்ணியிருக்கீங்கன்றாங்க. அதே மாதிரி காரைக்காலில் பாண்டிச்சேரியில் ஒரு முறை பார்க்குற சந்தர்ப்பம் கிடைச்சது. சிறப்பான ஏற்பாடுனா நல்லா பண்ணியிருக்கீங்கன்றாங்க. நேரில் பார்க்கும்போது ஒரு பேச்சு, முகத்துக்கு முகம் பார்க்கின்ற ஒரு பேச்சு, முதுகிற்கு பின்னால் ஒரு பேச்சு பேசுகின்ற பழக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இல்லை. நினைச்சது கட்சிச்சா ஒரு 48 நாட்களுக்கு கூட்டம் அதிகமாக தான் இருக்கும். ஏற்பாடு பண்ணிருக்கீங்க ஸ்பெஷல் பஸ். 48 நாட்கள் அல்ல, ஒரு மண்டலம் என்பது 48 நாட்கள் தான் நண்பர் சொல்லுகின்றது போல். ஆனால் 30 நாட்கள் தான் மண்டல பூஜை இருக்கும். 30 நாட்கள் கடந்தவுடன் விசேஷ காலங்கள் ஆரம்பித்து விடுகிறது. ஆக இந்த 30 நாட்களுக்கும் குறிப்பாக விடுமுறை நாட்கள் என்று கருதப்படுகின்ற வெள்ளி, சனி, ஞாயிறு குறைந்த அளவிற்கு எடுத்துக்கொண்டாலும் கூட 2500 காவலர்களை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்துகின்றோம். 24/7 சேருகின்ற குப்பைகளை அகற்றுவதற்கு அந்த துறையினுடைய அதிகாரி மதுசூதன் ரெட்டி களத்திலே நின்று கொண்டிருக்கின்றார். அந்த மாவட்டத்துடைய ஆட்சியாளர் பகவத் அவர்கள் முழு நேரமும் இந்த பணியை மேற்கொண்டிருக்கின்றார். மாவட்ட கண்காணிப்பாளர் ஜான் அவர்களும் இந்த பணியிலே முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றார். 3 நாளைக்கு ஒரு முறை 4 இணை ஆணையர்கள் தலைமையிலே அந்த திருக்கோயிலுக்கு தொடர்ந்து இந்த 30 நாட்களுக்கு பணியை நியமித்திருக்கின்றோம். வருகின்ற ஜேசிக்கள் அவர்கள் மாத்திரமல்லாமல் அவர்களுடைய டீம் ஒரு 15-20 பேரை உடன் அழைத்துக் கொண்டு வருகின்றார்கள். சமீபத்தில் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் திறந்து வைத்த அந்த 52 பக்தர்கள் தங்கும் விடுதி பெருமளவு உதவியாக இருக்கின்றது. கடந்த ஆண்டு திறந்து வைத்த 120 பக்தர்கள் தங்கும் விடுதி பெருமளவு உறுதுணையாக இருக்கின்றது. கருத்துக்கு இதுவரைக்கும் பதில் கிடைக்கலாம். என்னவா அரசு கல்லூரிகள் கட்டுவதற்கு அரசாங்கத்திடம் பணம் இருக்கிறதா இல்லை என்பது வெளிப்படையா 41 கல்லூரிகளை இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு துவங்கி இருக்கின்றோம் என்று ஆணி அடித்தார் போல், நெத்தியிலே அடித்தார் போல் சொல்லியிருக்கின்றோம். புரிந்தவர்களை புரிய வைக்க முடியும், புரிந்தும் புரியாதது போல் நடித்தவர்களை புரிய வைக்க முடியாது. அவர் அரசியல் களத்திலே இருக்கின்றாரா அல்லது யாராவது எழுதி கொடுப்பதை படிக்கின்ற இடத்தில் இருக்கின்றாரா? எப்படி அவரை புரிய வைப்பது? வேண்டும் என்று தூங்குபவர்களை எழுப்பி விடலாம், தூங்குவதை போல் நடிப்பவர்களை தூக்கத்திலிருந்து எழுப்ப முடியாது. வேற ஏதாவது கேள்வி என்ன சூடா கூட சொல்றேன். அது கூடி கலைகின்ற கூட்டம். திராவிட முன்னேற்ற கழக தலைவர் செல்லுகின்ற இடங்கள்லாம் கூடுகின்ற கூட்டம் கொள்கை கூட்டம். அது கூடி கலைகின்ற கூட்டம், இது கொள்கை கூட்டம். இருங்க. நாடாளுமன்ற உறுப்பினர் இப்ப இருக்காரு, எங்களோட தான் இருக்காரு. இப்ப இருக்காரு. ஒண்ணு இல்ல, அவங்களுடைய அண்ணன் தம்பி பிரச்சனை முதல்ல திடீர்னு பூகாம்பரமாச்சு. அதை வச்சு சமூக வலைதளங்களை பேசி அடுத்தவங்க வீட்டு கதவை திறந்து பார்க்க கூடாது, அடுத்தவங்க ஜன்னலை எட்டி பார்க்க கூடாது. அது நாகரிகமா இருக்காது. இல்ல, இப்ப இந்த 2 நாள் தேர்தல் பிரச்சாரத்துல பொதுமக்கள் மிகப்பெரிய வரவேற்பு இருக்கு. அந்த திமுக ஆட்சி விரைவில் அகற்றப்படும் சொல்லி அறிக்கை கொடுத்திருக்காரு. யாரு? எடப்பாடி. ஏங்க அவர் அதான் நாங்க சொல்ல முடியும் சொல்லுவார். அவரு நாங்க ஆட்சிக்கு வர மாட்டோம் சொல்ல முடியும். அவரு இப்ப அண்ணாமலை தனித்து விடப்பட்டு அவர் வேற நான் தனி மனுஷன் அப்படின்றாரு. இது அண்ணாமலை இல்லாதனால உங்களுக்கு அது அவங்களோட கட்சி தலைவர் தான் முடிவு பண்ணாங்க. ஏங்க அந்த அண்ணாமலையையும் 2 முறை இந்த இயக்கம் அன்னை கவ வைத்திருக்கின்றது. அவர் தலைமையிலே இருந்தபோதுதான் பாண்டிச்சேரி உட்பட 40-40ஐயும் வென்று காட்டிய தலைவர் எங்களுடைய தலைவர். ஒரு அண்ணாமலை இல்லை, ஒரு எடப்பாடி பழனிசாமி அல்ல, 100 அண்ணாமலைகள் 100 எடப்பாடி பழனிசாமிகள் வந்தாலும் இந்த இயக்கம் கட்டுக்குலையாத கட்டமைப்பு வலுவாக இருக்கின்ற இயக்கம். இந்த இயக்கத்தை ஆட்டி பார்க்கவோ அசைத்து பார்க்கவோ இனி ஒருவர் பிறந்துதான் வர வேண்டும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.